கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நாம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் நம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் மிகவும் சிறப்பாக செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையானதை நமக்கு காணும்படியாக அவர் கிருபை செய்வார் என்பதை உணரும்படியாக தான் இந்த வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து இருக்கிறார் என்று நமக்கு உணர்த்துகிறது. செய்வார் அல்ல, அவர் செய்து இருக்கிறார் என்பதை நமக்கு இந்த வார்த்தை உணர்த்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் இன்றைய நாட்களில் அநேக மனிதர்களுடைய புறம்பான பார்வை எப்படி இருக்கிறது என்றால், தங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் அவர்கள் சந்திக்கிற துன்பங்கள், அவர்களுக்கு ஏற்படுகிற தாமதங்கள், அவர்களுக்கு உண்டாகிற இழப்புகள், அவர்களுக்கு ஏற்படுகிற மரணங்கள், வேதனைகள், அவமானங்கள், இதையெல்லாம் பார்த்து கடவுள் எங்களுக்கு வாழ்க்கையை இப்படி அமைத்து விட்டாரே, கடவுள் எங்களுக்கு நன்மைகளை செய்யாமல் எங்களுடைய வாழ்க்கையை இப்படி துன்பத்தில் நடத்துகிறாரே, இப்படி துன்பத்தோடு வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை முடிப்பது தான் எங்களுடைய தலைவிதி என்று அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நினைத்து கொள்வதுண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று கடந்து வருகிறது. வேதத்தில் நாம் பார்க்க முடியும், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததன் மீது கர்த்தர் அசைவாடி எல்லாவற்றையும் சீர்படுத்தினார் என்று. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி நம்மளுடைய காலத்தில் அவர் நம்மளுக்கு கைகூடி வரும்படியாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது என்று சங்கீதம் 31:15 நாம் பார்க்க முடியும். பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லுகிறது. ஆபகுக் 2:3 சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு குறித்த காலத்திலே நமக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய காலங்கள் அவருடைய சமூகத்திலே அவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய சிந்தனையில் நமக்கு தோன்றுகிற அநேக காரியங்களை குறித்து நமக்கு இப்பொழுதே நடக்கவில்லை, நமக்கு இப்பொழுதே கைகூடி வரவில்லை, நமக்கு எதிர்பார்த்த நேரங்களில் நம் நன்மையை கண்டுகொள்ள முடியவில்லை என்று நாம் நினைப்பதுண்டு இருதயத்திலே. ஆனாலும் தேவ வார்த்தை இன்று கடந்து வந்து சொல்லுகிறது, நான் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறேன் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதரை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தன்னுடைய வாழ்நாளில் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதன் மூலியமாக அவன் பகைக்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு சிறைச்சாலைக்கு தண்டனை கைதியாக அனுப்பப்படுகிற சூழ்நிலையிலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிடித்து கொண்டது தேவனுடைய தரிசனத்தை மாத்திரமே. யோசேப்பு என்ற மனிதரை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய தரிசனத்தினால அவனுக்கு பகை உண்டானது. சகோதரர்களாக பகைக்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற என்ற வார்த்தையை நிறைவேற்றி அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்படியாப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு இன்று கடந்து வந்து வாக்கு கொடுக்கிறார், நான் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறேன் என்று. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நாம் நம்புவோம். கர்த்தர் சமூகத்திலிருந்து
நம் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.